ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்தை கட்டி எழுப்புவோம் அப்படி என்று சொல்லி புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வாக்குறுதி வழங்கி இருப்பதற்கு அமைய அந்த வாக்குறுதி நிறைவேற்றும் விதமாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார். அந்த வகையில தற்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதனுடைய ஒரு கட்ட நடவடிக்கையாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னு சொல்லினால் மொத்தமாக 254 சொகுசு வாகனங்களை ஏலத்திலே விடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக சொல்லப்படுகின்றது. அவற்றை எல்லாவற்றையும் தாண்டி வடக்கு பகுதிகளிலேயே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிகமாக இந்த பாதுகாப்பு படையினரிடம் இருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்ல போனால் அரசாங்கத்தினருடைய கைவசம் இருக்கக்கூடிய காணிகள் விடுவிக்கப்பட இருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகின்றது. ஆகவே இது மட்டுமல்லாமல் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னராக புதிய பாராளுமன்றம் நிறுவப்பட்டது. அதன் பின்னராக புதிய புதிய அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டார்கள். அதனுடைய அடுத்த கட்ட ஒரு புதிய மாற்றமாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளின் பணிப்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அதனை பற்றியும் நாங்கள் முழுமையாக பார்க்க போகின்றோம். அதனை விட முக்கியமாக காலநிலை பற்றிய ஒரு சிறிய புதிய தகவலை நாங்கள் பார்க்க போகின்றோம். எல்லாவற்றையும் மிக விரிவாகவே நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மட்டுமல்லாது பிரதமரான தினேஷ் குணவர்த்தன அவர்களும் மிக விரைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு அவர்களிடம் இருந்து வாக்குமூலம் பெறப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் ஒன்று வெளியாக இருக்கின்றது. என்ன காரணத்திற்காக எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் இவர்கள் 2 பேரும் அங்கே அழைக்கப்படுவார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். நிச்சயமாக தொடர்பு இருக்கின்றது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இதற்கு முன்னதாக சுகாதார அமைச்சராக பணிபுரிந்த கெஹலிய ரம்புக்வெல அவர்கள் மீது ஒரு பாரிய குற்றம் ஒன்று சுமத்தப்பட்டிருக்கின்றது. அது என்ன குற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தரமற்ற இம்யூனோகுளோபுலின் மருந்தினை இறக்குமதி செய்ததாகத்தான் அவர் மீது ஒரு குற்றம் ஒன்று சுமத்தப்பட்டிருக்கின்றது. இந்த குற்றத்திற்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதற்கு என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மோசடி சம்பவத்தில் ஈடுபடுவதற்காக, குறிப்பாக இந்த மருந்தினை இறக்குமதி செய்வதற்காக கெஹலியா அவர்களினுடைய அமைச்சரவை பத்திரத்தை அங்கீகரித்த முன்னாள் அமைச்சர்கள் 8 பேர் ஏற்கனவே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு அங்கே அவர்கள் வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார்கள். அந்த நிலைமையில இந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அனுமதி வழங்கிய 8 அமைச்சர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த அமைச்சர்களுக்குமே தலைமை தாங்கக்கூடியவர்கள் என்று பார்த்தால் அது பிரதமரும் ஜனாதிபதி அவர்கள் தான். நிச்சயமாக இந்த 8 அமைச்சர்களினுடைய கையொப்பம் என்பதையும் தாண்டி அதன் பின்னராக நிச்சயமாக பிரதமர் மற்றும் ஜனாதிபதியினுடைய கையொப்பங்கள் என்பது தேவைப்பட்டிருக்கும், அல்லது அவர்களினுடைய ஆதரவு என்பது தேவைப்பட்டிருக்கும். ஆகவே நிச்சயமாக இவர்களுக்கும் இதற்குள்ளே தொடர்பு இருக்கின்ற ஒரு காரணத்தினாலதான் இதனை அங்கீகரித்த குற்றச்சாட்டின் ஒரு விடயத்துல இவர்கள் 2 பேரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அரசாங்கத்தினர் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஊழல் மற்றும் மோசடி சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்கின்ற ஒரு விடயத்தினையும் அரசாங்கம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நிச்சயமாக சட்டத்தின் முன்னால் நின்றே ஆக வேண்டும். அதே சமயம் கேள்விகளுக்கு பதிலளித்தும் ஆக வேண்டும். இனி வருகின்ற காலங்களில் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை நாங்கள் பார்க்க முடியும் என்று நம்புகின்றோம். அந்த வகையில இந்த 254 சொகுசு வாகனங்கள் ஏலத்திற்கு விடப்பட போகின்றன என்கின்ற ஒரு முடிவு ஒரு பெரும் அதிர்ச்சியான விடயம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். காரணம், தற்பொழுதுதான் பாராளுமன்றம் கூட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே புதிய அமைச்சர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கான சலுகைகளாக வாகனங்கள் வழங்கப்படலாம். அப்படி இருக்கின்ற பொழுது திடீரென இந்த 254 வாகனங்களை ஏலத்திற்கு விடுவதாக சொல்லியிருக்கிறார்களே என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு அதிர்ச்சியான விடயம்தான். அந்த விதத்துல அமைச்சரவை அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்று சொகுசு வாகனங்கள் ஏலம் விடப்படும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சரான ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இது எதற்காக ஏலத்துக்கு விடப்படுகின்றது என்கின்ற காரணத்தை பார்த்தோமானால் சொகுசு வாகனங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அது அமைச்சர்களுக்கு கையளிக்கப்பட்டால் நிச்சயமாக அதற்கான எரிபொருள் செலவுகளும் அரசாங்கம் தான் பொறுப்பேற்கும். ஆகவே அது ஒரு பாரிய ஒரு செலவாக அரசாங்கத்துக்கு மாறிவிடும். அதே சமயம்
இந்த சொகுசு வாகனங்களை பராமரிப்பது என்பது இன்னமுமே பெரிய செலவு. ஆகவே இவற்றை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்றதோ அல்லது அவற்றை நிறுத்துகின்ற ஒரு விதமாக இவற்றை ஏலத்துக்கு விட்டுவிட்டால் அது எந்த ஒரு செலவுமே அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பெறாது, அந்த ஒரு செலவுமே அரசாங்கத்துக்கு வராது. அதன் நிமித்தமாகத்தான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகின்றது அப்படி என்று சொல்லி. அதே சமயம் வடக்கு பகுதியை பொறுத்தவரைக்கும் பாதுகாப்பு படையினருடைய வசம் இருக்கக்கூடிய காணிகள் என்று சொல்லி ஏகப்பட்ட காணிகள், பொதுமக்களினுடைய காணிகள் அவர்கள் வசம் இருக்கின்றன. ஏற்கனவே ஒரு சில பாதைகள் மற்றும் ஒரு சில காணிகள் மக்களினுடைய பாவனைக்காக மீண்டுமாக அவர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. முற்றுமுழுதாக இன்னும் கையளிக்கப்படவில்லை. ஆகவே இது ஒரு புறம் இருக்க, தற்பொழுது காலநிலை சீர்கேட்டால வடபகுதியிலையும் சரி அல்லது கிழக்கு பகுதியிலையும் சரி நாட்டினை இன்னும் சில பகுதிகளில் பல இன்னல்களுக்கு மக்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையில ஜனாதிபதி அவர்களினுடைய பணிப்பு கமைய இந்த வெள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் நேரிலேயே பார்வையிடுவதற்காக நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வடக்கிலே பாதுகாப்பு படையினரிடம் இருக்கக்கூடிய காணிகள் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள். இதன் பொழுதுதான் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொத்தாவ அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நிச்சயமாக அவர்கள் வசம் இருக்கக்கூடிய காணிகள் தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சி காலத்திலேயே, அதாவது எதிர்வரும் 5 வருடங்கள் அவர்களுடைய ஆட்சி காலம் இருக்கும். ஆகவே இந்த ஆட்சி காலத்திலேயே அனைத்தும் விடுவிக்கப்படும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் உறுதியளித்து விட்டு சென்றிருக்கின்றார். அதே சமயம் இது தொடர்பான இதனை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்ற பொழுது அது தொடர்பாக நிறைய விடயங்களை நாங்கள் ஆராய வேண்டும். குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் நாங்கள் கருத்திலே கொண்டுதான் இந்த முடிவினை எடுக்க முடியும். ஆகவே அது தொடர்பில் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக அவற்றை விடுவிப்போம் என்கின்ற மாதிரியாக உறுதியளித்து விட்டு சென்றிருக்கிறார். ஆகவே இது ஒரு நிச்சயமானவே ஒரு சந்தோஷமான விடயம். அதே சமயம் இந்த வைத்தியத்துறை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வைத்தியசாலைகளில் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அண்மையிலே மன்னார்ல நடந்த தாயும் செய்யும் மரணம், இதற்கு முன்னதாக வவுனியாவில் நடந்த ஒரு சிசு மரணம் என்று சொல்லி, யாழ்ப்பாணத்தில் நடந்த பல மரணங்கள் என்று சொல்லி நிறைய இந்த தற்பொழுது இருக்கக்கூடிய மருத்துவத்துறையிலே வரக்கூடிய சில குளறுபடிகளாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றமாக தற்பொழுது புதிய பாராளுமன்றம் கூட்டப்பட்டதன் பின்னராக வடக்கு கிழக்கில் பணியாற்றிய சுகாதார சேவைகள் திணைக்கள பிரதி பணிப்பாளர் மற்றும் வைத்தியசாலை பணிப்பாளர்கள் சிலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களினுடைய விவரங்களை நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு தருகின்றேன். வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே சமயம் வைத்தியர் ஜி சுகுணன் அவர்கள் மட்டக்களப்பு கல்முனை வடக்கு வைத்தியசாலையின் பணிப்பாளராகவும், வைத்தியர் டி வினோதன் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும், வைத்தியர் கே ஜி CYSV வீரகோன் ஊவா மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் PSN விமலரட்ன கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும், NCD ஆரியரட்ன வவுனியா பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும், WANI நிச்சங்க அம்பாறை மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் HHM அசாத் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும், WKCP வீரவத கிளிநொச்சி பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும், DMA AK திசாநாயக்க கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும், SNV பிரேமதாச முல்லைத்தீவு பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எதிர்வரும் 2ஆம் தேதிக்கு பின் நடைமுறைக்கு வரும் வகையில இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். நிச்சயமாகவே மாற்றங்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விடயத்துல இது ஒரு புதிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இனி வரப்போற கால பகுதிகளில் நாங்கள் பார்க்கலாம் மருத்துவத்துறையிலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது அப்படின்னு சொல்லி. தற்பொழுது காலநிலை தொடர்பாக பார்க்கின்ற பொழுது நேற்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி வடபகுதியிலே கொஞ்சம் மழை விட்டிருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே மழை வீழ்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த தாளமுகம் ஆழ்ந்த புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கின்றதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு விடயம் நான் சொல்வது நிறைய பேர் நீங்கள் தமிழகத்தில் இருந்தும் என்னுடைய செய்திகளை பார்க்கின்றீர்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக, அதாவது முன்னாயத்த விடயமாக இந்த ஒரு விடயத்தை நான் சொல்லுகின்றேன். அந்த விதத்தில் சென்னை உட்பட 7 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. வங்களா விரிகுடாவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த தாளமுகம் இன்னும் 3 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில நகர்ந்து புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இந்த செய்தி தற்பொழுது வெளியாகிய ஒரு செய்திதான். ஆகவே எதிர்வருகின்ற நேரங்களில் மக்கள் அவதானமாகவும் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பாக இருக்கும். அதே சமயம் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கேயும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 320 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே 340 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த புயல் நிலை கொண்டிருக்கிறதாக
இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே ஆழ்ந்த தாளமுக்கம் காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே நாளை அதாவது 30ஆம் தேதி பிற்பகலில் புயலாக கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே தொடர்பாக எங்களினுடைய பகுதிகளையும் சரி, வடக்கு கிழக்கு பகுதிகளையும் சரி அல்லது சென்னை பகுதிகளையும் சரி, அனைவரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பகிர்விலே பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். அதே சமயம் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், எங்கெங்கெல்லாம் மக்கள் இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக குறிப்பாக வடபகுதி யாழ்ப்பாண மாவட்டத்துக்குள்ளே இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனைய இடங்கள் இருந்தாலும் நீங்கள் குறிப்பிடுங்கள், முடிந்தால் நாங்கள் கொண்டு வந்து அந்த உதவி திட்டங்களை உங்களுக்கு தந்து சேர்ப்போம். அதே சமயம் யாழ்ப்பாண மாவட்டத்துக்குள் எங்கெங்கெல்லாம் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், எந்த இடங்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்த இடங்களை நீங்கள் கருத்து பகிர்விலே பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் அந்த இடத்துக்கு தேடி சென்று உதவிகளை வழங்குவோம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பகிர்விலே பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.